பாடி பெயின் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னா மக்கள் வந்து ரெண்டு விதமாக பிரிக்கணும், ரெண்டு குரூப்ஸாக பிரிக்கணும். ஒன்று வந்து ஸ்போர்ட்ஸ் மேன், எக்ஸசைசர்ஸ், அப்புறம் கடின உழைப்பு உள்ள அந்த வேலை செய்கிறாங்கல்ல அவங்கெல்லாம் ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி வந்து செடென்டரி லைஃப் ஸ்டைல். ஸோ அவங்களாம் உடற்பயிற்சிலாம் செய்யவே மாட்டாங்க, சுத்தமாக செய்ய மாட்டாங்க. அது வந்து இன்னொரு குரூப். ஆக்டிவாக இருக்கிற பீப்புள் இருக்காங்களா அவங்களுக்குலாம் எப்படி பாடி பெயின் வரும்? நார்மலாக அவங்க செய்கிற வேலைக்கு ஒரு தூங்கி எழுந்திரிச்சா போதும், ஒரு 8 hours 7 hours ஸ்லீப்பே போதும், பாடி ரிப்பேர் ஆகிடும். ஆனால் சில டைம் என்ன ஆகிடும்னா அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரொம்ப அக்யூமுலேட் ஆகி கொஞ்சம் ஓவர் ரீச் ஆகிடும். அப்போ வந்து பாடியில் வந்து தசைகள்லாம் வந்து டேமேஜ் ஆகும், பாடி ரெஸ்ட் கேட்கும். ஸோ அப்போ சோர்னஸ்லாம் வந்துச்சுன்னா அப்போ அதுக்கு அந்த மாதிரி நம்ம அப்ராப்ரியேட் மெஷர் எடுக்கணும். இந்த மாதிரி பீப்புளுக்கு வர அந்த ஜெனரலைஸ்டு பாடி பெயினை க்யூர் பண்ணுறதுக்கு முதல்ல ரெஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம், ஸ்லீப் ரெஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். அப்புறம் ப்ரீதிங் எக்ஸசைசஸ், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ். அப்புறமா வந்து அவங்களுக்கே தெரியும் அவங்களுடைய ஃபங்க்ஷனல் கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு அவங்களே லைஃப்பில் அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு தெரியும், ஒரு எக்ஸசைஸருக்கு தெரியும் எப்படி எவ்வளோ தூரம் அவங்களால ஓட முடியும், என்டியூரன்ஸ், வெயிட் லிஃப்டிங் எவ்வளோ மேக்ஸிமம் பண்ண முடியும், எத்தனை ரவுண்ட்ஸ் பண்ண முடியும். தொழில் செய்கிறவங்க, இந்த மேனுவல் லேபர் செய்கிறவங்களுக்கு அவங்களுடைய முழு ஃபங்க்ஷனல் கெப்பாசிட்டி என்னன்னு நல்லா புரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு அந்த ஃபங்க்ஷனல் கெப்பாசிட்டியை ரீச் பண்ணுற அளவுக்கு மறுபடியும் அவங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்களால ரீசெட் பண்ணிக்க முடியும். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த குரூப்புக்கு இந்த பாடி பெயின் வரதுக்கான காரணம் வந்து ஓவர் ரீச். ஆனால் ஓவர் ட்ரைனிங் அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த ஓவர் ட்ரைனிங் வந்து இன்னும் எக்ஸசிவாக பாடி வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடும். ஸோ டோட்டல் பாடியுமே வந்து எல்லா உறுப்புகளோட ஃபங்க்ஷனும் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அது வந்து ரிஸ்கான ஜோன். இப்போ அடுத்த குரூப் வந்து செடென்டரி லைஃப் ஸ்டைல். இவங்க வந்து எக்ஸசைஸே பண்ணதே இல்லையே. ஸோ அவங்களுக்கு வந்து அதையும் மீறி எப்படி அவங்க ஜெனரலைஸ்ட் பாடி பெயின் வருதுன்னா பாடி அதுக்கு மேலே அந்த ரெஸ்ட்டை தாங்கிக்க முடியல, அதுக்கு வந்து ஆக்டிவிட்டி கேட்குது. ஸோ இந்த குரூப்புக்கு வர்ற ஜெனரலைஸ்ட் பாடி பெயினுக்கு சொல்யூஷன் வந்து ஆக்டிவிட்டி, எக்ஸசைஸ் தான் ஃபர்ஸ்ட். அதை வந்து எப்படி கொடுக்கணும்? நம்ம வந்து மீல் அப்படின்னு ஒரு ஏற்கனவே அதை பற்றி வீடியோ சொல்லியிருக்கேன் நான். மினிமம் எசென்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் ஃபார் லாஞ்சிவிட்டி. இது வரைக்கும் உடற்பயிற்சியை செய்யாதவங்கள உடற்பயிற்சி செய்ய வைக்கிறது ரொம்ப கஷ்டம், அந்த மோட்டிவேஷனை கொண்டு வர்றது. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப பேசிக் மூமெண்ட்ஸ் மட்டும், ரொம்ப 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 லோ இம்பேக்ட் எக்ஸசைசஸ் அந்த மாதிரி ஆரம்பித்து முடிஞ்ச அளவுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ் கொண்டு போக ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த செகண்ட் குரூப்புக்கு வர அந்த ஜெனரலைஸ் பாடி பெயின் வந்து ஒரு மிகப்பெரிய இண்டிகேட்டர். அவங்களுடைய ஏரோபிக் கெப்பாசிட்டி ரொம்ப லோ ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவங்களுடைய மசிலோட ஸ்ட்ரென்த், அவங்களுடைய கார்டியோரெஸ்பிரேட்டரி பொட்டன்ஷியல் எல்லாமே ரொம்ப பிலோ ஆவரேஜாக போயிடுச்சு. ரொம்ப அது வந்து அலார்மிங் சைன். எதுவுமே பண்ணாமல் பாடி பெயின் வருது அப்படிங்கிறப்போ அது வந்து அவங்க ஒரு இம்பார்ட்டண்டான கிளினிக்கல் இண்டிகேட்டராக எடுத்துக்கிட்டு உடனடியாக அது ஒரு லைஃப் சேவிங் ப்ரொசீஜர் மாதிரி உடற்பயிற்சிகளை ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ரெண்டு குரூப்பும் அவங்க வந்து அந்த பிரச்சனை வர்றப்போ ஒரு ப்ராப்பரான கிளினிக்கல் அசஸ்மெண்ட், ஒரு எக்ஸசைஸ் ப்ரொஃபஷனலோட கைடன்ஸில் அந்த டோட்டல் பாடி ஃபிட்னஸ் செக்அப்லாம் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க எக்ஸசைஸ் ப்ரோக்ராமை டிசைன் பண்ணிக்கிறது ரொம்ப சேஃப் அண்ட் ப்ரொடக்டிவாக இருக்கும்.